கோல்டு காப்பி செய்கிறது எப்படின்னு பாருங்கள். பாலை நல்லா காய்ச்சிட்டு, பால் அதிகம் தண்ணிலாம் விடக்கூடாது கோல்டு காப்பிக்கு. பாலை நல்லா சுண்ட கொஞ்சம் காய்ச்சிட்டு நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சிடணும். காய்ச்சின பாலை ஆற வச்சு பால் எடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும், கூல் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சு. பழைய பாலெல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. புது பாலாக வாங்கி காய்ச்சி அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சு நல்லா கூலிங் ஏற்றணும். பாலை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆன பிறகு அப்புறம் எடுத்து மிக்சியில் காப்பி பொடி, சர்க்கரை எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அதில் பால் திட்டமாக ஊற்றிக்கணும். மிக்சியில் அடிக்கிற அளவுக்கு அதிகமாக ஊற்றி அடித்தாலும் பால் பொங்கிடும் வெளியில். நல்லா மிக்சியில் போட்டு கொர்றன்னு நல்லா கொஞ்சம் நேரம் அடித்து அந்த பாலை எடுத்து அப்புறமா டம்ளரில் ஊற்றினீங்கனாக்கா அதான் காஃபி, கோல்டு காஃபி. சூப்பராக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, பாலை காய்ச்சின பால் அப்படியே மிக்சியில் போட்டு அந்த இது செஞ்சுட்டு ஐஸ் கட்டி போடுவாங்க. அதில் ஐஸ் கட்டி போட்டால் பால் தண்ணியாக போயிடும், டேஸ்ட் இருக்காது குடிக்கிறதுக்கு. நாங்கள் சென்ட்ரஸ் காப்பி தூளில் போட்டோம். உங்களுக்கு என்ன காப்பி தூள் பிடிக்குமோ அந்த காப்பி தூள் போட்டு நீங்கள் கோல்டு காப்பி செய்யுங்க, நல்லாயிருக்கும். எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் குடிக்கலாம். கோல்டு காப்பின்றது காலையில் மதியம் சாயந்தரம்னு கிடையாது. எப்போ நமக்கு தோணுதோ அப்போ பால் காய்ச்சி வச்சுருந்தா ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலை எடுத்து அடித்து காப்பி தூள் போட்டு சர்க்கரை போட்டு மிக்சியில் போட்டு அந்த பாலை ஊற்றி நல்லா நைஸாக கொஞ்சம் நேரம் அடிக்கணும். அப்போ தான் நல்லா நுரையோட திக்காக இருக்கும் பால். திக்காக இருந்ததுன்னா அது ஊற்றி கப்பில் குடிக்கிறதுக்கு மில்க் ஷேக் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு, குடிக்கிறதுக்கு நல்லா ஜில்லாகவும் இருக்கும், காப்பி குடித்த மாதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது சின்னவங்க பசங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டு காப்பி எப்படி செய்யறதுன்னு. செஞ்சு குடித்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.